பேபி வேக் அப். பனிஷர் புது சேலஞ்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எப்படி இருக்கீங்க? அண்ட் இன்கேஸ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருடா இந்த பனிஷர், என்னடா சேலஞ்ச் அப்படிங்கிற கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு அப்படின்னா லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ பனிஷர் அப்படிங்கிறவர் ஒரு ஃபாரின் யூடியூபர் அண்ட் 3D ஆர்டிஸ்ட். அண்ட் அவர் ஒவ்வொரு 6 monthsக்கும் ஒரு சிஜி சேலஞ்ச் ஒன்று அவரோட சேனலில் அனௌன்ஸ் பண்ணுவார். அண்ட் அந்த சேலஞ்சில் உலகத்தில் இருக்கிற எல்லா அன்எம்ப்ளாய்டு அண்ட் பேஷனேட்டான சிஜி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் இப்படி சப்மிட் பண்ணப்பட்ட அந்த ரெண்டர்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவாக அவரோட சேனலில் போஸ்ட் பண்ணுவார். அண்ட் இதில் பிளேஸ் ஆகிருக்கிற டாப் 100 ரெண்டர்ஸ்க்கு ஒரு சில ப்ரைஸஸும் இருக்கும். பட் அது இப்போ முக்கியம் இல்லை. நான் இப்போ இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் இந்த சேலஞ்சில் ஜாயின் பண்ண போகிறேன். அப்படியே போகிற போக்கில் வீடியோ பார்க்குற உங்களையும் கூப்பிட்டு போகிறது தான் வந்து ஐடியா. அண்ட் நான் வந்து இந்த சேலஞ்சை இந்த வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணி முடிக்கிற அந்த ஒரு கோலில் தான் வந்து இருக்கேன். பிகாஸ் லாஸ்ட் டைமே வந்து நான் ட்ரை பண்ணேன், பட் டைமுக்குள்ளே வந்து என்னால் முடிக்க முடியல. ஸோ இந்த வாட்டி வந்து டைமுக்குள்ளே முடித்து அதை வந்து நான் சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னாலே வந்து எனக்கு அது ஒரு வின் தான். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற 100 200 பேர், எத்தனை பேர் பார்க்குறீங்களோ இவங்க எல்லாருமே வந்து இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். பிகாஸ் தனியாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே கொஞ்சம் வந்து ஒரு பயம் வந்து இருக்க தான் செய்யும். பிகாஸ் நமக்கு வந்து டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு டிஸ்கார்ட் சர்வர் ஒன்று நம்ம சேனலில் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிஸ்கார்ட் சர்வரில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட ப்ரொக்ரெஷன், உங்களோட டவுட்ஸ், உங்களுக்கு ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜை ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரும் போகும். நீங்கள் வந்து சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சேலஞ்சில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஸோ எஸ், டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நானும் வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து டிஸ்கார்ட் சர்வரில் ஆக்டிவாக இருக்க ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் நாளையிலேருந்து நான் வந்து இந்த சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது வரைக்கும் எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சரி, ஓகே, இப்போ நீங்கள் இந்த சேலஞ்சில் குதிச்சிருவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் சொல்கிறேன். ஸோ கைஸ், டிஸ்கிரிப்ஷனில் நான் பனிஷரோட சேனல் அண்ட் அவரோட வெப்சைட்கான லிங்க்கையும் வந்து நான் கொடுக்குறேன். அண்ட் அவரோட ரீசெண்ட் லைவ் ஸ்ட்ரீமில் என்னெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்டில் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அவரோட லைவ் ஸ்ட்ரீமில். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம். அது வரைக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா அதில் சொன்ன விஷயங்களை நான் வந்து இங்கே சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் அதை ரெக்கார்ட் பண்ணிருக்கும்போது ஆல்மோஸ்ட் 25 days கிட்ட வந்து நமக்கு இருக்குது, ஆல்மோஸ்ட் 26 days. அண்ட் இந்த சேனலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இந்த கெட் ஸ்டார்டடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அண்ட் அதை நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேட்கும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் அவைலபிளாக இருக்கும். டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சாசம்ஸ், கால், ஸ்டார்டர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரெஃபரன்ஸ் ஃபைல் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக எந்தெந்த மாதிரி நீங்கள் பண்ணலாங்கிற அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும், என்னென்ன மாதிரி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் அதுக்கப்புறமா நமக்கு ஆக்சுவல் டெம்ப்ளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டர் மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா சாஃப்ட்வேருக்கான ஃபைல்ஸுமே இருக்கும். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் மோஸ்ட்லி என் சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லாம் பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னால பிளெண்டர் டெம்ப்ளேட்டே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகேவா? அண்ட் இந்த பிளெண்டர் டெம்ப்ளேட்லாம் ஆக்சுவலி 3.6 அண்ட் 4.3 வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த 2 வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக இந்த 3.6 அந்த வெர்ஷனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா ஆட்-ஆன்ஸுமே வந்து அப்டேட்டாக இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறமா இன்னும் இந்த 4.3க்கு எல்லா ஆட்-ஆன்ஸுமே வந்து அப்டேட் ஆகலை. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ நிறைய பேர் 3.6 தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்-ஆன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணா அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா 4.3 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் இந்த டெம்ப்ளேட்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரே வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. இந்த ரீட் பண்ணாலே உங்களுக்கு மேக்ஸிமம் புரியும். பட் ஸ்டில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா, யுவர் சப்மிஷன் மஸ்ட் ஃபாலோ த ப்ரொவைடட் டெம்ப்ளேட். அண்ட் இந்த இடத்துல ஒரு டெம்ப்ளேட்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது இந்த பிளாட்ஃபார்ம் அண்ட் அதுக்கப்புறமா கேமரா. ஓகேவா? நீங்கள் வந்து ஆக்சுவலி இதை வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கேமரா அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். பிகாஸ் இந்த வீடியோ வந்து அவர் லூப்பில் வந்து போடுவார். ஸோ 4 to 5 ஹவர்ஸ்க்கு அது வந்து அப்படியே லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் எக்காரணத்துக்கு ஒன்று இந்த கேமரா ஆங்கிளை மட்டும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. பட் நீங்கள் வந்து கேமரா ஷேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆக்சுவல் கீ ஃப்ரேம்ஸை எக்காரணத்தை கொண்டு வந்து நீங்கள் பிரேக் பண்ணிடக்கூடாது. அண்ட் ஆல்சோ இந்த பிளேட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்தாகணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் தென் செகண்ட் ரூல் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பிளேஸ் அ கேரக்டர் அந்த ப்ரொவைடட் ஃபோர்கிரவுண்ட் ஷெல்ஃப். ஓகே. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரக்டரை ப்ளேஸ் பண்ணோம்.
லைக் நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணலாம், எங்கே வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த பிளேனுக்கு மேலே தான் வந்து அது இருக்கணும். ஓகேவா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரூல். அண்ட் தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா, யூ மஸ்ட் கிரியேட் அ சென்ஸ் ஆஃப் டெப்த் அப்படின்னா ஆழம். ஓகேவா? ஸோ உங்களோட சீன், உங்களோட கேரக்டர் நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். பட் அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி அந்த ஒரு டெப்த்தை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரூல். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து வீடியோ நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். அண்ட் 4வது ரூல், 1 சப்மிஷன் பர் ஆர்டிஸ்ட். 1 ஆர்டிஸ்ட் பர் சப்மிஷன். ஓகேவா? ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு சப்மிஷன் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பேமில் தூக்கி போட்டுருவாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூல். அண்ட் 5வது ரூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுற ஒரு பார்ட். ஓகேவா? அது என்ன அப்படின்னா ரூல் நம்பர் 5, யூ மஸ்ட் ஃபாலோ த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அகைன் அவங்களோட வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் இங்கே டெக்ஸ்ட் ஸ்பெக்குன்னு மென்ஷன் பண்ணிட்டு பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் வித் ஃப்ரேம் ரேட். உங்களோட ரெண்டர் அந்த வீடியோ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஃப்ரேம்ஸ் ஒரு செகண்டாக தான் இருக்கணும். அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் ரெசல்யூஷன். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த 2த்துல ஏதாவது ஒன்றை மட்டும்தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அவுட்புட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரேம் கவுண்ட் 120 ஃப்ரேம்ஸ், 121 இருக்கக்கூடாது, 119 இருக்கக்கூடாது. கரெக்டாக 120 ஃப்ரேம்ஸ்க்கு நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணியிருக்கணும். அண்ட் ஃபைல் டைப்புக்கு MP4 அண்ட் MOV இந்த 2 ஃபார்மேட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். கோடக் வந்து பார்த்தீங்கன்னா H.264, H.265. அண்ட் ஃபைல் சைஸ், உங்களோட அந்த ஃபைனல் ரெண்டர் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, வீடியோவை தான் நீங்கள் சென்ட் பண்ணணும், ஃபைல் அனுப்பக்கூடாது. அந்த வீடியோவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 MBக்கு கீழே இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்பெக்ஸ் இந்த ஒரு ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் 6வது ரூல் என்ன அப்படின்னா, நோ ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஓகே, ஸோ ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது. நான் யூஸ் பண்ண மாட்டேன், மோஸ்ட்லி நீங்களும் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. அந்த 7வது ரூல் என்ன அப்படின்னா, சப்மிட் இட் பை Sunday, March 9, 11:59 PDT பசிஃபிக் ரேட்டுன்னு நினைக்கிறேன். பட் அகெயின் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த March 9க்குள்ளே முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க அனுப்பிச்சாலும் வந்து எந்த பிரயோஜனம் இல்லை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ். அண்ட் இந்த ஃபைலுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே 2 குரூப் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட் டு நாட் டச். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமராவோட இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் இந்த ஃப்ரண்ட் பிளேன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கூடாது மீன்ஸ் அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது. ஓகேவா? பட் அதுக்கு கீழே இருக்கிற இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம என்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஆர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர், இந்த கேரக்டருக்கு பதிலாக நம்மளோட ஓன் கேரக்டர் நம்ம கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த டிஃபால்ட் டியூபுக்கு பதிலாக நம்ம ஆக்சுவலி அந்த இதை ஒரு என்விரான்மெண்ட் வச்சு நம்மளால் ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் தீம்குள்ளே வந்து நம்ம போகலாம். உங்களோட தீம்க்கு ஏற்ற மாதிரி இந்த என்விரான்மெண்ட் அண்ட் கேரக்டர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில ரூல்ஸ். சட்டு புட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. ஸோ உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கும், உங்களோட ஸ்கில்ஸ் லெவல் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், சப்மிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின் தான். அண்ட் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்டில் இறங்கிட்டிங்கன்னா நிறைய டவுட்ஸ், நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நம்மளோட டிஸ்கார்ட் சர்வர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து இன்னும் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணல, என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. பட் ஒன்ஸ் வந்து நான் டிசைட் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் லைவ் ஸ்ட்ரீம் இருக்கும், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபியூச்சரில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வரப்போகுது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களை அறியும் இதே மாதிரி வீடியோவில் இன்னொரு கண்டென்ட் மீட் பண்ணுறேன்.